விருத்தாச்சலம் டேனிஷ் மிஷன் மேல்நிலைப் பள்ளியில் சானிட்டரி நாப்கின் எரியூட்டு இயந்திரம் வழங்கி விழிப்புணர்வு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் புதுக்குப்பம் டேனிஷ் மிஷன் மேல்நிலைப் பள்ளியில் இன்று வெங்கடேஸ்வரா மருத்துவமனை மருத்துவர் டாக்டர் சௌமியா பெண் பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி உரையாற்றினார். இதில் பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பு குறித்தும் சுகாதாரம், உணவு பழக்கம், சுய ஒழுக்கம், தன் சுத்தம், பாதுகாப்பு மற்றும் பல்வேறு வகையான விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மாணவிகளுக்கு எந்த சந்தேகம் ஏற்பட்டாலும் எப்போது வேண்டுமானாலும் தன்னை தொடர்பு கொண்டு பேசலாம் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் பெண் பிள்ளைகளின் கழிவறை பயன்பாட்டுக்கு சானிட்டரி நாப்கின் எரியூட்டும் 2 இயந்திரங்களை நகர வர்த்தக சங்க தலைவர் மற்றும் வெங்கடேஸ்வரா நிறுவனங்களின் தலைவர் தொழிலதிபர் திரு கோபி அவர்கள் நன்கொடையாக வழங்கினார். தலைமை ஆசிரியர் டாக்டர் VM பிரேம்குமார் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க முதுகலை தமிழாசிரியர் திரு CK ராதாகிருஷ்ணன் அவர்களின் முயற்சியால் இந்த நன்கொடையை வழங்கிய வெங்கடேஸ்வரா நிறுவனங்களின் தலைவருக்கு பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகளின் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை பெற்றோர்கள் வரவேற்றனர். அதே மாதிரி கேர்ள்ஸ் எல்லாத்துக்கும் பீரியட்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப பெருசு படுத்த வேண்டாம். இது வந்து அவங்க மந்த்லி அவங்க லைஃப்ல நடக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த டைம்ல நீங்க எக்ஸ்ட்ரா கேர் ஒன்று எடுத்துக்கணும். தண்ணி நிறையா குடிக்கணும். இந்த டைம்ல நான் PT கிளாஸ் போக மாட்டேன், இந்த டைம்ல நான் உட்காந்தே தான் இருப்பேன், நான் ஸ்கூலுக்கு லீவ் போடுவேன், எனக்கு வயிறு வலி தாங்க முடியாது, அதுவும் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் ரொட்டீனா நடக்கிற ஒரு விஷயம் தான். நீங்க எல்லாரும் பண்ண வேண்டியது எவ்வளவு 3 to 3.5 லிட்டர்ஸ் தண்ணி அவசியம் குடிக்கணும். என்ன வேணாலும் சாப்பிடுங்க, ஆனால் ரைஸ் வந்து ரெட் கலரில் கலர் பொடி போட்டு எதையும் சாப்பிடாதீங்க. ஸோ அதெல்லாம் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுதுன்னா அவங்களோட பானிபூரி, பேல்பூரி, அப்புறம் அந்த சிக்கன் 65, ரோட்டுக்கடை சைடு ஐட்டம்ஸ், அது எல்லாத்தையுமே நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் சாப்பிட்றீங்களா ஓகே, அது நான் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுவேன், எனக்கு தினம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அது இதுக்காக கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது.